ஒரு ரொம்ப டஃப் சுச்சுவேஷனை இந்த மனுஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்களேன். டெஃபினட்டாக நம்ம வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ். ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து யாரும் நம்மளை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, லெசன் எடுக்க மாட்டாங்க, நம்மளாக கற்றுக்கிறது தான். ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் 7.5 hours மேலே உட்கார வச்சு ஒரு சிபிஐ என்கொயரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவரை வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க. பட் வெளில வரும்போது அந்த மனுஷன் எப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு, அதாவது அவங்க பொருளை வச்சு அவங்களே போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். ஸோ நம்ம லைஃப் ஜேர்னியில் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நிஜமாவே ஒரு நம்மளோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 பேர் நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாசமாக போயிடணும், நம்ம அழிஞ்சிடணும், நம்மளை முடிச்சிடணும் அப்படின்னு 5000 பேர் நினைப்பாங்க. ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் தட் டாக்ஸிக். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வென் லைஃப் கெட்ஸ் யூ இன்டு அ டஃப் சுச்சுவேஷன், அப்போல்லாம் நம்ம இவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் எவ்வளோ கற்றுக்கலாம் அவரோட லெசன்லேருந்து. ஸ்டேட் அடிக்கிறாங்க, சென்டர் அடிக்கிறாங்க, லெஃப்டில் அடிக்கிறாங்க, ரைட்டில் அடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இறங்கி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சே நம்மளை அடிக்கிறாங்கன்னா அந்த மனுஷன் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு பாருங்களேன். யாராவது சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து என்கொயரி முடிஞ்சு வெளில வரும்போது சிரிச்சுன்னு மாசா கெத்த அப்படி வருவாங்களா? ஸோ அவரை நான் பற்றி லவ் பண்ணணும்னா லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து எல்லாரும் நம்ம எடுத்துக்கக்கூடிய லெசன் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நிறைய சுச்சுவேஷனில் நம்மளை அடித்து கீழே தள்ளுவாங்க. கீழே தள்ளும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த மனுஷனை பற்றி யோசிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளே எந்திரிச்சு நிற்போம். மறுபடியும் ஒரு தடவை அடி வாங்கிட்டோம், 2 தடவை அடி வாங்கிட்டோம்னா யார் எப்போ நம்மளை அடிப்பாங்க, எப்படி அடிப்பாங்கங்கிறதுல நம்மளே எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். ஆனால் அடிக்கிறாங்களே ஐயோ என்ன மட்டும் அடிக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்தே இருக்க வேண்டியதான். எந்திரிச்சு அவங்க முன்னாடி நின்னாலே போதும், பாதி பேர் ஒதுங்கி போய்கிட்டே இருப்பான். ஸோ திஸ் மேன் இஸ் டெஃபினெட்லி டீச்சிங் அஸ் சம் வெரி ஸ்ட்ராங் லெசன். அதுலேருந்து எடுத்துக்கிட்டு நம்மளும் அதை யூஸ் பண்ணிப்போம். தேங்க்யூ. தளபதிடா.